வணக்கம். அடுத்த பிரதமர் யார்? இந்தியாவின் அடுத்த பிரதமர் யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களில் நாங்கள் வென்று மீண்டும் ஆட்சி அமைப்போம், பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக வருவார் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். ஏற்கனவே நடந்த 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான 3 மாநிலத்தில் பாஜக ஆட்சி அமைத்திருக்கிறோம். நாங்கள் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு, இந்த நாட்டு மக்கள் செழிப்பாக இருக்கணும், நல்ல விஷயங்களை பல திட்டங்களை தீட்டி மக்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதனால் மக்கள் எங்களுக்கு மீண்டும் வாக்களிப்பார்கள். நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டிலில், அதாவது இந்தியாவின் பிரதமராக வருவார் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறாரு. கடந்த 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல், அப்போது நாங்கள் பெற்ற வாக்குகளை விட, நாங்கள் அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற்றதை விட இப்போது பல மடங்கு நாங்கள் அதிக இடத்துல நாங்கள் வென்று மீண்டும் 3வது முறையாக பிரதமராக மோடி அவர்கள் வருவார் அப்படின்னு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் உருவாகி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா கடந்த 2 ஆட்சியாக பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார். 3வது முறையாக இவர் வந்துட்டார்னா என்ன நடக்கிறது, நம்ம என்ன மாதிரியான நிலைக்கு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிற காங்கிரஸ் கட்சியும் ஒரு மிகப்பெரிய அரசியல் யுக்தியும் இந்த முறை கையாளுவாங்க. பாஜகவை எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் தயாராக இருக்கிறதா, எப்படியாவது முட்டி மோதியாவது நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் ஆயத்த பணிகளில் அவங்களும் அரசியலுடைய வியூகங்களை வகுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி அரசியலை நம்ம மேற்கொள்ளணும், பாஜகவை எப்படி வீழ்த்துவது, நம்ம எப்படி மீண்டும் ஆட்சி அமைப்பது அப்படின்னு காங்கிரஸும் பல யுக்திகளை மேற்கொள்வாங்க. இந்த நிலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிற்கு, நாட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் வழங்கி இருக்கிறதுனால மீண்டும் மக்கள் எங்களைத்தான் மீண்டும் ஆட்சி கட்டிலில் உட்கார வைப்பார், இந்த நாட்டின் பிரதமராக மீண்டும் எங்களை தான் அனுமதிப்பார்கள் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையும் பிஜேபிக்கு இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னென்னா, சமீபத்தில் நடைபெற்ற 4 மாநில தேர்தலில் 3 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முன்னாடி இருந்த முதல்வர்கள், அந்த 3 மாநிலத்தில் முன்னால் இருந்த முதல்வர்கள் எல்லாம் மக்களுக்கு பரிச்சயமானவர்கள், பிரபலமானவர்கள். ஆனால் இப்போ நாங்கள் 3 மாநிலத்திலும் நாங்கள் புது முதல்வர்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த புது முதல்வர்கள் யாருமே மக்களுக்கு பரிச்சயமானவர்கள் கிடையாது. கடைகோடி தொண்டர்கள், உண்மையாக நேர்மையாக விசுவாசமாக வேலை செய்த கடைகோடி தொண்டர்கள், பாஜகவினுடைய கடைகோடி தொண்டர்களைத்தான் இந்த முறை நாங்கள் முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதனால் இந்த வியூகம் எங்களது சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக 3வது முறையாக பாஜக தான் இந்தியாவை ஆளும், எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் தான், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமராக வருவார் அப்படின்னு அமித்ஷா மிகவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இது எந்த போக்கு நிலவும் அடுத்த கட்டத்துக்கு அரசியல் நகர்வுகளில் இந்தியா இப்போ எந்த பிரதமரை அடுத்த பிரதமர் எந்த பிரதமரை எதிர்பார்க்கும், எந்த பிரதமரை வரவேற்கலாம் என்ற பெரிய அரசியல் கோணங்கள், அரசியல் வியூகங்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகப்படியாக போயிட்டுருக்கு. வருகிற நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தல் வியூகம் பல கட்சிகள் அவரவர்களுக்குண்டான கூட்டணி அமைப்பது, பேச்சுவார்த்தை நடத்துவது, யாருடன் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற வியூகங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது. மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வரக்கூடாது என்று பல எதிர்கட்சிகளும், இவர் மோடி தான் வர வேண்டும் என்று பாஜகவினரும் விரும்புகிறார்கள். யார் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள், மக்கள் யார் பக்கம் என்பது வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு தெரிவித்துவிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியாவிற்கு அடுத்த பிரதமர் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.